சாண்டில்யனின் கடல்புறா பாகம் 41. காஞ்சனாவின் கையில் இருந்த வாளின் முனை கங்கதேவனின் கண்களை நோக்கிக் கொண்டிருந்தது. கங்கதேவன் அதிர்ச்சியடைந்தான். அவன் நடுங்கினான். அப்போது தீப்பந்தம் ஒன்று அவர்கள் இருவருக்கும் இடையே விழுந்தது. இளைய பல்லவன் நின்று கொண்டிருந்தான். அவன் பின்னால் பாலிக்குள்ளனும் மற்றும் சில மாலுமிகளும் நின்று கொண்டிருந்தார்கள். உதடுகள் துடிக்க கங்கதேவன், யார் உங்களை இங்கே வரச் சொன்னது? யார் அனுமதியும் தேவையில்லை எங்களுக்கு என்றான் இளைய பல்லவன். இந்த தீவுக்கு நான் தலைவன். இந்த தீவை நான் கைப்பற்றியிருக்கிறேன். என் பின்னால் நிற்கும் இந்த மாலுமிகள் தயவால் கைப்பற்றியிருக்கிறாய். அவர்களுக்கு உன்னுடைய இந்த செய்கை பிடிக்கவில்லை. கடாரத்தை கொள்ளையடிக்க தயாராக இருக்கிறார்கள். இந்த சமயத்தில் உன்னுடைய இந்த செய்கை அவர்களுக்கு பிடிக்கவில்லை. நல்லது, கடாரத்தில் படையெடுப்பை நடத்துவோம். இது ஆணை. அந்த பெண்ணை இனி அணுகுவதில்லை என்றும் ஆணையிடு. இந்த சமயத்தில் பாலிக்குள்ளன், உங்கள் காம இச்சைக்காக கடாரத்தின் திட்டம் பாதிக்கப்படுவதை மாலுமிகள் விரும்பவில்லை. நீங்கள் அந்த பெண்ணை அணுகாதிருப்பது நல்லது என்றான். இவளை விடாவிட்டால் என்ன செய்வீர்கள்? அவர்கள் ஏதும் செய்ய மாட்டார்கள். நான் செய்வேன், உன்னை கொன்று விடுவேன் என்றான் இளைய பல்லவன். நீயா? ஆம், நானேதான். என் வாளுக்கு இரையாக்கி விடுவேன் என்று சொல்லிக்கொண்டே வாளை எடுத்தான். இளைய பல்லவன் கண்களால் சொன்னதை புரிந்து கொண்ட காஞ்சனா தன் கையில் இருந்த வாளை இளைய பல்லவனிடம் எறிந்தாள். இளைய பல்லவன் வாளை கைப்பிடித்தான். மாலுமிகளை நோக்கி, நீங்கள் யாரும் இதில் தலையிட வேண்டாம், நாங்கள் பார்த்து கொள்கிறோம் என்று சொல்லிக்கொண்டே வாளை சுழற்றினான். அவன் சுழற்றிய சுழற்றில் கங்கதேவன் கையில் இருந்த வாள் பறந்தது. கங்கதேவன் பணிந்தான். கங்கதேவா, உன்னைப் போல நான் அவசரப்படவில்லை. நன்றாக நிதானப்படுத்தி கொண்டு வா, நான் காத்திருக்கிறேன். நிதானம் இழந்த கங்கதேவன் தன் கத்தியை எடுத்து இளைய பல்லவனை தாக்கினான். இருவரும் ஆவேசமாக சுழற்றினர். முடிவில் கங்கதேவன் கத்தியும் பறந்தது. இளைய பல்லவன் கத்தி கங்கதேவன் மாவில் பாய்ந்தது. இரத்த வெள்ளத்தில் விழுந்தான். இளைய பல்லவன் மாலுமிகளை நோக்கி, கங்கதேவன் பெரிய வீரன், அவனை தகுந்த மரியாதைகளுடன் புதைத்து விடுங்கள். வா மஞ்சளகி என்று சொல்லிவிட்டு மாளிகையை நோக்கி நடந்தான் காஞ்சனா தேவியுடன். பாலிக்குள்ளனும் மாலுமிகளும் பிரமித்து நின்றனர். அப்போது கங்கதேவனைச் சேர்ந்த 600 மாலுமிகள் ஓடி வந்தனர். பாலிக்குள்ளனிடம், தலைவா, நாம் மோசம் போய்விட்டோம். நம் மரக்கலங்கள் அகப்பட்டு விட்டன. கடல்புறா துறைமுகத்தில் இருக்கிறது. இதில் ஏதோ மர்மம் உள்ளது என்று எல்லோரும் கூச்சலிட்டனர். பாலிக்குள்ளன் தன் 600 மாலுமிகளுடன் இளையப்பல்லவன் இருக்கும் மாளிகைக்கு தீப்பந்தங்களுடன் கூச்சலிட்டு கொண்டு வந்தான். அதே நேரம் கங்கதேவன் மரணச்செய்தி அறிந்து மறைந்து வாழ்ந்து வந்த 200 தமிழர்களும் தீப்பந்தங்களுடன் இளைய பல்லவன் இருக்கும் மாளிகை நோக்கி வந்தனர். இளைய பல்லவன் தனியே வெளியே வந்தான். மாலுமிகளே, நான் இதுவரை எடுத்துக்கொண்ட செயல்கள் எல்லாம் என்னை காத்துக்கொள்ளவே தவிர வேறு எந்த நோக்கமும் அல்ல. கங்கதேவனுக்கு கூட தீங்கு இழைத்திருக்க மாட்டேன். கூட்டு சேர்ந்து கொள்ளையடிக்க அவனிடம் ஒப்பந்தம் செய்தேன். அவன் ஒப்புக்கொண்டான். ஆனால் கூட்டாளி பெண் மீதே கை வைக்க முயன்றான். நான் அதை அனுமதிக்க முடியுமா? சொல்லுங்கள். எல்லோரும் மௌனமாக நின்றனர். யாரும் அனுமதிக்க முடியாது. இருமுறை எச்சரித்தேன், கேட்கவில்லை. ஆகையால் கொன்றேன். உங்களுக்கு எந்த நஷ்டமும் இல்லை, லாபம்தான். என்ன லாபம் என்று கேட்டான் பாலிக்குள்ளன். கங்கத்தேவனுடன் சேர்ந்து எத்தனை முறை கொள்ளையடித்திருப்பீர்கள்? இளைய பல்லவன் பாலிக்குள்ளனை நோக்கி கேட்டான். அந்த கொள்ளையில் கிடைத்ததெல்லாம் எங்கே? கங்கத்தேவன் மாளிகையில் உள்ளது.
பொழுது விடிந்ததும் அவற்றை உங்களுக்கு பங்கிட்டு கொடுக்கும்படி சேந்தனுக்கு உத்தரவிட்டிருக்கிறேன். உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் நீங்கள் என் கடற்படையில் சேரலாம். இல்லையேல் அவரவர் நாட்டுக்கு அனுப்பிவிட ஏற்பாடு செய்திருக்கிறேன். இளைய பல்லவன் இவ்வாறு கூறிவிட்டு வேகமாக மாளிகையை நோக்கி நடந்தான். தொடரும்.